ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் மடுமாதாட்டை எல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு ஃபார்மடி அந்தோணியார பாட்டையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகமைக்கு கொஞ்சம் உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்குற ஆர்டர் ஒன்று இருந்துச்சு எனக்கு. அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நான் அங்கேயும் போய் அவங்களோட சாமானையும் கொடுத்துட்டு அங்கே ராகம மாதா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம்னு தான் இப்போ ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிற நண்பர்களே. எல்லா சாமான்களுமே வந்து பெக் பண்ணியாச்சு. இந்த சாமான் எல்லாம் கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு தேடி வந்து கூட கறித்தூள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் பார்சல்கள் அனுப்பி கொண்டு தான் இருக்கோம். தேவையான ஆர்டர் போடலாம். ஜெர்மனுக்கு கூட போன கிழமை ஒரு பார்சல் போயிருந்துச்சு. உண்மைக்கும் எனக்கு வீடியோக்களில் போடுறதுக்கு டைம் இல்லை. அந்த அக்கா சொல்லியிருந்தா, சோபா நீங்கள் கண்டிப்பாக வீடியோக்களில் போட்டே ஆகணும், நீங்கள் பார்சல் அனுப்புறத போடாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிற வீடியோக்களை போடுங்கன்னு சொல்லியிருந்தா. நிச்சயமாக நான் போடுவேனக்கா. ஏன்னா எனக்கு அவசரமாக டக்குன்னு பார்சல்கள் ஏற்றுறதால எனக்கு அதை எடுத்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறதுக்கெல்லாம் உண்மைக்கும் டைம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொன்னதுக்காக நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். நான் வீடியோக்கள்லையோ பெரிய வீடியோக்கள்லையோ இல்லை ஷார்ட் வீடியோலையோ பழைய மாதிரி நான் போட்டுக்கொண்டு மாதிரி நிச்சயமாக போடுவேன். சரியா? இப்போ எல்லா சாமானுமே கடகு 2 பாக்ஸில் வச்சாச்சு. அரிசி பேக் எல்லாம் அப்படியே மூடியோடையே வச்சாச்சு. ஏன்னா அதெல்லாம் பாக்ஸில் வைக்க தேவையில்லை. காலையில் எழுப்பி கடகு சமைச்சாச்சு நண்பர்களே. சோறு, அதுக்கு பிறகு பீட்ரூட் பால் கறி வச்சிருந்தேன், சிக்கன் லெக் பீஸ் வாங்கி பொரிச்சிருந்தேன், முட்டையும் அவிச்சிருந்தேன். காலை சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராட்டா தான் சுட்டிருந்தேன். அதில் 1-2 அப்படித்தான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு. நான் அதையும் எடுத்துக்கொண்டு தான் போனேன். சில வேளை அங்கே சாப்பிட்றாங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி இப்போ எல்லா சாப்பாடுமே கடகடன்னு கட்டியாச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா, இந்த கரியர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது நீண்ட நாள் ஆசை, வாங்கியாச்சு நண்பர்களே. எல்லா சாப்பாடையுமே இப்போ எடுத்து வச்சுட்டே நீ அது எல்லாத்தையும் பிளேட் கூட இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட் கூட கொடுத்துருக்கீங்கன்னா அதுலேயே நாங்கள் சாப்பாட்டை போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இந்த கரியர் இருக்குது. இதில் வந்து பெருசும் இருக்குது. இது எங்களுக்கு போதும். அதோட நான் இதுதான் எடுத்திருந்தேன் நண்பர்களே. இப்போ எல்லா சாப்பாடையுமே கடகடாக்க எல்லாம் படிவ கட்டிட்டு கொண்டு போகிறோம். அங்கே போய் இருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குமேன்னு சொல்லுங்கள். நல்ல பச்சை பசையிலேருந்து உண்மைக்கு நல்லா இருக்கும். காலையில் போனால் இன்னும் நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் காலை போகணும். 11 மணி பூசை பார்த்துட்டு நாங்கள் நல்ல வடிவாக இருந்து சாப்பிட்டு நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் கணக்கான டைம் போனபடியாக எல்லாமே என்னால் சுற்றி பார்க்க முடியலை. கண்டிப்பாக இன்னொரு தடவை போனால் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுவேன். மியூசியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல டைம் எடுத்து போனோம்னா வடிவாக சுற்றி பார்க்கலாம். படியெல்லாம் இருக்குது, ஏறி போகணும். கோயிலில் படியேறாதாக்கள் சைட்டாலையும் போகலாம். இப்போ சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு நண்பர்களே. எல்லா சாமான் அவங்களோட சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளிக்கிட்டு அவங்களோட சாமான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு வெளிக்கிட்ட வந்துட்டோம். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பார்த்தீங்களா முன் நுழைவாயில். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தாச்சு. அவள் லேடி ஆஃப் லங்கா ப்ரே ஃபாசன் இருக்குது. இது ராகம மாதாண்டு தான் நான் சொல்கிறேன். நான் பெசிலிக்கா மாதாண்டு ஒரு பேர் ஒன்று இருக்குது நண்பர்களே. எனக்கு வடிவாக பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? அங்கால சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலில் இருந்தால் நீங்கால கட்டி இந்த பெரிய கோயில் வந்தது. ஆனால் அங்கே சின்ன கோயிலுக்கு போகிறதுக்கு உண்மைக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அப்படியே டக்குன்னு போயிட்டு நாங்கள் வந்துட்டோமேட்டா நல்லா லேட் ஆகிட்டு. அங்கே நாங்கள் மடுமாதா கோயிலேருந்துலாம் வந்து அப்படியே அந்த டயர்டோடய அப்படியே இங்கே வந்ததால் எங்களுக்கு கணக்காக டைம் இருந்துச்சு. அதால் வடிவாக இந்த கோயிலுக்கெல்லாம் போக கிடைக்கல. இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக போய் அந்த பக்கத்தில் இருக்க சின்ன கோயிலெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ வாங்க உள்ளுக்கு தொடர்ச்சி அப்படியே போகலாம். சரியா? கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தவக்காலங்களில் இங்கே நிறைய சனங்கள்லாம் இருக்குது நண்பர்களே. சிலுவ பாதைகள் சொல்கிறதுக்கெல்லாம் தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் வருவீனா கடைகள் எல்லாம் போட்டிருக்கும். இப்போவும் கடைகள் போட்டு தான் இருக்குது. அச்சாறு கடை, ஸ்வீட் கடை எல்லாமே இருக்குது. மரங்கள் எல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குப்பை கஞ்சலாக இருக்கும், பெருசாக அந்த ஆக்கள் இல்லாமல். இப்போ இங்கே வந்து நிறைய ஜனங்கள் வந்து குடியேறி இருக்கணும். அதே நேரம் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. பார்க்கவே எல்லாம் துப்புரவாக்கி நல்லா இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழாக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. 23ஆம் தேதி கொடி ஏறுது போல நண்பர்களே. அதால் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில் தான் பாருங்கள் அந்த தொங்கல் இருக்குது. அதுதான் சின்ன கோயில்.
பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே திருவிழாவுக்கு வாங்க. கொடியேற போது நானும் நிச்சயமாக வருவேன், நீங்களும் வாங்க சரியா. அப்படியே வந்து அந்த பக்கத்தால் உள்ளுக்கு போகணும் நண்பர்களே. படி ஏறியும் போகலாம், படி ஏற முடியாதாக்கள் சைட்டாலையும் போகலாம். முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு தானே ஏப்ரல் 21, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு தடை இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் உள்ளுக்கெல்லாம் போகலாம், வடிவ வாகனத்தை உள்ளுக்கு கொண்டு விட்டுலாம். பழைய மாதிரி நாங்கள் நல்ல வடிவாக இருந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வரலாம். பார்த்தீங்களா, பச்சை பசையிலண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். இங்கே வந்தால் போகவே மனம் பெறாது நண்பர்களே, தெரியுமா. நல்ல ஒரு இதாக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சரியா. இந்த பக்கம் சைட்டால் வாகனம் போகலான்னு சொல்லிச்சின்னா அதோட நாங்கள் அப்படியே போயிட்டு கோயில் முகப்பு பாருங்க, அதை முன்னுக்கு பார்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அதில் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம். பார்த்தீங்களா, முன்முகப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இனி வாங்க தொடர்ச்சியாக கோயிலுக்குள்ளே போகலாம். போய் பூசை நடக்க போது பூசையை பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படியே அங்கால போயிருந்து சாப்பிட்டுட்டு வர போகிறோம். நீங்களும் சேர்ந்து என்னோட பயணிங்க, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரியா. நல்லா இருக்கா கோயில்? எங்களோட ஸ்ரீலங்காவில் எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது, வந்து பாருங்க சரியா. Palavan Jesus आशीर्वाद रखता हूँ मैं शांत मरियनी देव मैंने ली पापियो अपउदेशा तेनु तपे मग्न वेले दिव्याज्ञा कल में வாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம், போ உங்களுக்கு. வாங்க போவோம். स्वामी वाहन से उबके श्री नथुरेन आशीर्वाद रखती वाहन से उबके श्री श्री भगवान यीशु आशीर्वाद रखता शांत मरियनी கேட்டு வரோம் பூசையாங்க. नमो मरियनी वेद साधु उपगे श्री तुसे ही पले वर्जे आशीर्वाद மெதுவா விழுந்துருவேன். மெதுவா மெல்லம்மா போங்க, மெதுவா. வரீங்களா நம்பி எங்க பேர்? வா அழகா இருக்கு பாத்தீங்களா, நல்லா இருக்கே. அப்படி இருக்கா? தம்பி அப்படியா இருக்கு.
Jojo. Look. இங்க பாருங்க ஜெலி. அழகா இருக்கு பத்தியா? வாங்க இங்க ஹெபி இருக்கு வாங்க. இங்க இது முதல் இப்படி கட்டி இல்லை இப்ப கட்டி இருக்கு. இல்லை முதல் கட்டி இருந்துச்சோ தெரியாது. முதல் இப்படி கட்டி இல்லை தானே. Ini penting lah heavy ya. Udah anda itu mahitan. Ada ya kan? Itu lagi pusing lagi kira. Bang, அங்கே போயிருந்து நாங்கள் சாப்பிடுவோம் வரதுக்கு. கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு அதை விட்டு என்னென்னு இதால் வாரேன்ட்டு பார்க்கணும் இந்த ரூட். அதுக்கால வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல வடிவாக இருக்கு. எதில் இருப்போம்? இதில் இருப்போமா? எங்கே? இதுலேருந்து சாப்பிடுவோம். வாங்க இந்த இருக்கு இந்த கட்டிலேருந்து சாப்பிடுவோம். பாய் தேவையில்லைன்னு அது இதுலையா இதுக்கு இல்லைங்க அதுங்காலங்க இதில் போலாம் கிடக்கு. இந்த சைட்டா என்ன நல்லா இருக்கு. அவங்க சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். பசிக்குது நண்பர்களே. இங்கே பரோட்டாவும் கொண்டு வந்து நான் பீட்ரூட் இருக்குது, குழம்பு இருக்குது. பேக் அங்கே எடுங்க. கரண்டி தான் மற்ற கரண்டி தாங்க. அதுங்களா சாப்பாடு பசிக்குது நண்பர்கள். எனக்கு சுற்றியும் பசி. வாவ விளையாடி களைச்சு போய் கண்ணை பாருங்க. இளநீர் சாப்பிட இல்லையா? ஒயிட் ரைஸ் சாப்பிட இல்லையா? டின் பிகா. ஐ வாண்ட் டின் பிகா. ஏன் ஒயிட் ரைஸ் வேணாப்பா? ஓகே நாங்கள் சாப்பிட்டு வரோம். பெரிய மாதா எப்படியா இருக்கு? நோ வாங்க வேணாம் வாங்க போவோம். பூசே போவோம். அங்கே பாருங்க தண்ணி. விழுந்துருவீங்க. ரொம்ப விழுந்துருவீங்க. ஓடக்கூடாது. இதெல்லாம் மணி வாழைகள். இதில் ஆறுதலாக வரணும் நண்பர்களே. ஒரு 11 மணி நாங்கள் வந்த டைம் பிழைச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே வந்துடணும். தம்பி 10 மணிக்கு வந்தோம்னா 11 மணிக்கு பூசை இருக்குது. பார்த்துட்டு வடிவாக இருந்து சாப்பிட்டு படுத்து நித்திரை கொண்டு ரெஸ்ட் எடுத்து வடிவாக இன்னும் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அப்போ 6 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நிற்கலாம் போயிடும். அங்கே சூரிய பகவான் கூட போகிறாரு. நீங்களா பார்க்குறாரு. அவருக்கு ஒரே சோபாவை பார்க்குறான்னு வேலைன்டா தம்பி. வா போவோம்.